வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மேக்ரோனி பாஸ்தா. மேக்ரோனி பாஸ்தானு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ண போகிறதில்ல, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஸ்டைல் மசாலா போட்டு அந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த மேக்ரோனி பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். ஒன்லி மேக்ரோனி மட்டும் கடைக்கு போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து கரெக்டாக எப்படி பாயில் பண்ணணும், பாயில் பண்ணி முடித்த பிறகு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்குமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த மேக்ரோனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஆஹா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா தொக்கு மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அந்த டைமில் இந்த டொமேட்டோ கெச்சப் போட்டு கொஞ்சம் அந்த இனிப்பு, புளிப்புத்தன்மை, காரத்தன்மை இந்த மூணும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மேக்ரோனி பாஸ்தா 250 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 100 ml, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த பாஸ்தாவை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துலாம். இந்த பாஸ்தா பாயில் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கரெக்டாக பாயில் பண்ணணும். டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் பாஸ்தா நல்லா வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒட்டுற அளவுக்கு வேக வச்சுருவாங்க. அப்படி பாஸ்தா வேக வச்சுன்னா உங்களுக்கு மசாலாவோட டாஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் 7 நிமிஷம் நீங்கள் பாஸ்தா பாயில் பண்ணலாம். இது ஸ்டாண்டர்ட் டைம். இன்னும் நல்லா வெல்டனாக வேணும்னுச்சின்னா 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். இப்போ இந்த பாஸ்தா இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துருங்க. இந்த பாஸ்தா வேக வச்சு முடித்த பிறகு ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரேயில் வேக வச்ச பாஸ்தா போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக ஆறட்டும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்தது மசாலா பண்ண போகிறோம். இந்த மசாலா பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கும், வெங்காயம் இருக்கும், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் சொன்னேன். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமான பச்சை மிளகாய் வேண்டாம் இந்த இடத்துல. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த டைம் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டணும். ஏன்னா ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணக்கூடாது வெங்காயத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குமா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இந்த தக்காளியும் போட்டு வதக்குறோம். நீங்கள் வீட்டில் எப்படி இந்த தக்காளி தொக்கு பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த மசாலா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை அப்படியே நல்லா வதக்குறோம். வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். அதனால் ஒன்றும் தவறலாம் இல்லை. எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருதோ அந்தளவுக்கு மசாலா நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். இந்த முழுசாக போட்டிருக்க இந்த வெங்காயம், தக்காளி, அதாவது கட் பண்ணி போட்டிருக்க
பெரிய பெரிய வெங்காயமோ தக்காளியாக இருக்கும் நீங்கள் வதக்கிறதுக்கு முன்னாடி. வதக்கி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த காரத்துக்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல, இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த இனிப்புத்தன்மை இது எல்லாமே சேரும். ஸோ அதனால தான் டொமேட்டோ கெச்சப் கரெக்டாக 100 ml யூஸ் பண்ண சொல்கிறேன். அதாவது 1 கப்பு. இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கும். அதுக்கு பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்தா இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இதே வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணும்போது கொஞ்சம் பார்ஸ்லி அப்படிலாம் பேசில் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கொத்தமல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் பட்டர். இந்த பட்டர் எதுக்காக கடைசியாக யூஸ் பண்ணால் ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் பட்டர் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு திருப்பி கொத்தமல்லி, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ் தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுங்களேன், அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த மேக்ரோனி பாஸ்தா, அதாவது மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வேரியன்ஸ் கொடுத்து நம்ம இந்தியன் டச்லையும் அப்படி கொடுத்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.